Hi, hello friends. Welcome to Lone Wolf. ப்ரீவியஸாக பார்ட் 1 பார்த்தாச்சு. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். இமீடியட்டாக பார்ட் 2க்கு போயிடலாம். வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த பாத்தில் அப்படியே நடந்துட்டு போகிறாங்க. தட் லீட்ஸ் டு an empty ரோட். அங்கே சடனாக பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு கார் லைட்ஸ் ஃப்ளாஷ் ஆகுது. ஆக்சிலேட்டர் ரேஸ் பண்ணுறாங்க. அந்த கார் இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போய்ட்றாங்க. பார்த்தா அந்த கார் முன்னாடி வர மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் போய் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஓகே, இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இமீடியட்டாக ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த சிசிடிவியும் ஃபென்சிங் லைட்ஸும் போடுறாரு. ஸோ சிசிடிவி போடுறதுக்கான அந்த பர்சனை கூப்பிட்டு அவங்களுடைய வாலில் ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் என்ன ஆகுது, ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஹவுஸ் ஓனர் வராரு. பழைய ஹவுஸ் ஓனர் இறங்கி வந்து அந்த ட்ரில் பண்ணுற பர்சனை திட்டுறாரு. என்னோடய வீட்டு பில்டிங்கில் நீ ட்ரில்லாம் பண்ணாத, ப்ளஸ் அங்கே போயிட்டுருக்கிற அந்த ஒரு மரத்தோட அந்த பிரான்ச்சஸ் அந்த ரூட்ஸ்லாம் வந்து இட் டுக் 50 years நாங்கள் அதை பாதுகாத்து வச்சுருக்கோம். உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ ட்ரில் பண்ணுறதை கண்டினியூ பண்ணப்பான்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம பழைய ஹவுஸ் ஓனரை கோபமாக பேசுகிறாரு, திட்டுறாரு. திஸ் இஸ் நோ லாங்கர் யுவர் ஹவுஸ். ஸோ என்னோடய ஒய்ஃபோட சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ இன்டர்ஃபியர் பண்ணாதுன்னு. உடனே நம்ம ஹவுஸ் ஓனர், உனக்கு சேஃப்டி வேணும்னா நீ கன் வாங்கி வச்சுக்கோ, எதுக்கு ட்ரில் பண்ணுறேன்னு அதெல்லாம் உனக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை, என்னோடய ஒய்ஃப்க்கு என்ன சேஃப்டியோ அதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண சொல்கிறாரு. அண்ட் பை த வே இந்த ஹவுஸ் ஓனர் மறுபடியும் சொல்கிறாரு, உனக்கு இந்த மாதிரி அன்டைமில் இருட்டில் இந்த மாதிரி சவுண்டு வருது, யாரோ வராங்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் பயம் இருந்தால் நீ பயப்படாத, அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இங்கே இருட்டினதுக்கப்புறம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறது, உனக்கு ஒன்றும் த்ரெட் இருக்காது அவங்களால அப்படின்னு. உன் அட்வைஸுக்கு தேங்க்ஸ், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஓகே, மறுபடியும் ஹவுஸ் ஓனர் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ அவருடைய வேலையை பார்க்குறாரு. இப்போ ஒரு 2-3 நாள் ஆகுது. தே ஆர் பிஸி வித் தேர் ஓன் லைஃப். கிறிஸ்மஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பிங் பண்ணுறாங்க. போயிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அவங்க கார் மேலே வச்சு, அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு அவங்க கார் மேலே அதை கட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக வீட்டோட என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது மறுபடியும் நம்ம ஹவுஸ் ஓனர் அங்கே நின்றுட்டுருக்காரு. உடனே ஹீரோ வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி போய் இந்த ஹவுஸ் ஓனர் என்னன்னு கேட்கலான்னு போகிறாரு. பார்த்தா ஹவுஸ் ஓனர் கன்னோட இருக்கார். உடனே நம்ம ஹீரோ பயப்படுறாரு, கன் எடுத்து நீ முதல்ல ஓரமாக வை, ஃபஸ்ட்டு நீ ஓரமாக வை, அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு. ஓகே, கன் வச்சுட்டு வராரு நம்ம ஹவுஸ் ஓனர். உடனே ஹீரோ சொல்கிறாரு, கன்ஸ் என் ப்ராப்பர்ட்டியில் நீ கொண்டு வராத, பிகாஸ் என்னோடைய தம்பி வென் ஹி வாஸ் 12 years old ஒருத்தங்க வந்து அவனை சுட்டுட்டாங்க. அப்போத்துலேருந்து எனக்கு கன்ஸ் பார்த்தா ரொம்ப பயம். ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டிக்கு நீ எப்போ வரதா இருந்தாலும் கன்ஸ் எல்லாம் நீ தூக்கிட்டு வரக்கூடாது. சரி சொல்லு, என்ன விஷயம், எதுக்கு என் ப்ராப்பர்ட்டிக்கு வந்தேன்? இல்லை, நான் தூரத்தில் நின்று அங்கே ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக ஒரு டியர் பார்த்தேன். உன்னோட கார்டனில் டியர் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ உன்னோட கார்டனை ஸ்பாயில் பண்ணிருச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த சாயிலெலாம் நான் வச்சுருந்தேன், அதெல்லாம் போட்டு சரி பண்ணலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பெர்மிஷன் எல்லாமே ப்ராப்பர்ட்டிக்கு வராத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு. சரி, ஓகே, இது என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். ஓகே, என்னுடைய அதாவது அந்த வீட்டோட கேரேஜில் நான் நிறைய லைட்ஸ் வச்சுருக்கேன், உனக்கு நான் காட்டலாமா அப்படின்னு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. சரி காட்டு. போயிட்டு லைட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இது வருஷம் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வீட்டுக்கு மேலெல்லாம் இந்த லைட்ஸ் போடுவோம், ட்ரீக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த லைட் எங்கே போடுறதுன்னு நான் உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹவுஸ் ஓனர், அதெல்லாம் நம்ம ஹீரோ அதெல்லாம் தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூடாக பேசிவிட்டு மறுபடியும் சொல்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே வரணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வா, எங்களுக்கு சொல்லாமல் இங்கே வராத. உடனே நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, ஆமாம், நீ சிட்டி பாய், சிட்டிலெல்லாம் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்களே, இங்கெல்லாம் அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உடனே நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஓகே, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு கால் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு நம்ம ஹீரோ. அவர் போயிட்ட அப்புறமா ஹீரோயின் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை திட்டுறாங்க, நீ எதுக்கு இப்படி ரூடாக நடந்துக்கிற அந்த பர்சன்கிட்ட அப்படின்னு. அவர் நம்மளுடைய அப்பா வயசு அந்த பர்சனுக்கு, ஸோ நீ கொஞ்சம் சாஃப்டாக அவர்கிட்ட இருக்கலாம். உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு இந்த பர்சன் ஒன்றும் சரியாக படலை, நான் அடிக்கடி நம்ம வீட்டை சுற்றி வந்துகிட்டே இருக்காரு, நம்ம என்னமோ அவரோட வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த வீடை நம்ம வாங்கிட்டோம்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவர் கிளம்ப வேண்டியது தானே, அவரே சும்மா அடிக்கடி வந்துட்டுருக்காரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒன்று அவருடைய ஒய்ஃப் இப்போ தான் இறந்துருக்காங்க, ரெண்டாவது இத்தனை வருஷம் வாழ்ந்த வீடை அவர் வந்து விற்றுட்டு போயிருக்காரு. ஸோ அவருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், நீ என்ன அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தர்
மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அங்கே. போத் ஆர் நாட் ஹாப்பி. இப்போது த சேம் நைட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் தே ஆர் கோயிங் டு ஸ்லீப். சடனாக அர்த்தராத்திரியில் ஒரு மாதிரியான சவுண்டு வருது. வுட்டு க்ரீக் ஆகிற மாதிரி, யாரோ நடக்கிற மாதிரி. நம்ம ஹீரோ எந்திரிச்சு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யாரோ நடக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு. இது பழைய வீடு, ஸோ அந்த காற்றுல உனக்கு அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கலாம், நத்திங் டு வரின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சடனாக வெளியில் இருக்கிற அந்த ஃபென்சிங் லைட் ஆன் ஆகுது. அது எல்லாமே வந்து மோஷன் டிடெக்டர் லைட்ஸ். ஸோ யாராச்சும் அந்த லைட் முன்னாடி போனாலோ வந்தாலோ தான் அது ஆன் ஆகும். அது வரைக்கும் ஆஃபில் தான் இருக்கும். உடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது யாரோ நம்மளுடைய கார்டனில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு சீக்கிரமாக ஓடுறாரு வெளியில் போய் பார்த்தா தூரத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி வருவாங்க போவாங்கன்னு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்லியிருந்தார்ல, அவங்க தான் கத்திட்டு ஓடிடுறாங்க. இவரும் வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தான், சும்மா இந்த மாதிரி நைட்டில் ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஸில் விட்டுடுறாரு. பார்த்தா இந்த ஹவுஸ் ஓனர் அந்த கார்டனில் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஹீரோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டது சரி தான், ஹவுஸ் ஓனர் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கார் போல இருக்குது. சரி, இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பி அவர் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய்ட்றாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வீட்டை டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு. ஆஸ் யூஷுவல் ஹீரோ ஆஃபீஸ் காலையில் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வெளியில் அந்த ரூஃப்லலாம் நல்லா அழகாக லைட்ஸ் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க, பிகாஸ் கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மறுபடியும் நம்ம ஹவுஸ் ஓனருடைய என்ட்ரி. கையில் அழகாக ஒரு வைன் பாட்டிலில் நல்லா கிஃப்ட் ரேப் பண்ணி கொண்டு வந்து ஹீரோயின் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ப்ரீவியஸாக எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போச்சு, உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்பட்டாருன்னு நினைக்கிறேன், ஸோ அப்பாலஜி பண்ணிவிட்டு அப்பாலஜிஸ் கேட்டுட்டு இந்த வைனை கிஃப்ட் பண்ணலான்னு தான் நான் வந்தேன். இது என்னோடய ஃப்ரெண்டோட வைன் யார்டில் பண்ண வைன் இது, ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே ஹீரோயின் ஆமாம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அந்த கன் பார்த்தோன்னே எமோஷ்னல் ஆகிட்டார். எனிவேஸ் நோ ப்ராப்ளம். மறுபடியும் ஹவுஸ் ஓனர் சொல்கிறார், உன் ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காரு, நான் கால் பண்ணேன், அவருடைய மெயில் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது போல இருக்குது, ஸோ எனக்கு ரீச் ஆகலை அப்படின்னு. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே வுட் யூ லைக் டு ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சரி வா, உனக்கு தான் வீடு நல்லா தெரியும், லைட்ஸில் நீ நிறைய வச்சுருக்குன்னு வேறு சொல்லியிருந்தேன், வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, வீட்டை சுற்றி நம்ம லைட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹவுஸ் ஓனர் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. வீட்டை சுற்றி அவங்க லைட்ஸ் போட்டுட்ருக்காங்க. அப்படியே இருட்டுருது, ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு, ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், ஸோ வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிஸி, டைமுக்கு வர வேண்டியது தானே மறுபடியும் ஹீரோயின் கேட்க அதுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாதான் உன்னுடைய வீட்டுக்கான இஎம்ஐயை நான் கட்ட முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க, உன்னோட வீடு அது நம்ம வீடு தானே அப்படி இப்படின்னு. ஆஸ் யூஷுவல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாக்ஸ், கோவப்படுறாங்க, ஒருத்தர் கோவம் வருது. ஓகே நீ லேட்டாகவே வான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கமாக நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. இந்த மாதிரி நான் கிஃப்ட்டு கொண்டு வந்தானே அந்த வைன் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸில் வைன் ஊற்றுறாரு. 2 பேரும் வைன் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹவுஸ் ஓனர் நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு, அண்ட் உன்னோட ஹஸ்பண்ட் வந்தால் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒய்ஃபோட சண்டை போட்டுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவருடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரும்போது வீட்டை சுற்றி அந்த லைட்ஸ்லாம் பார்த்து அவர் மிரண்டு போய்ட்றாரு. ஒய்ஃப் வந்து இவ்வளோ அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து எப்படி நீ தனியாக மேனேஜ் பண்ண, எப்படி இவ்வளோ சூப்பராக நீ டெக்கரேட் பண்ணுன்னு அவர் கேட்டுட்டு பார்க்குறாரு. 2 வைன் கிளாஸ் இருக்குது. ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் தனியெல்லாம் பண்ணல, ஹவுஸ் ஓனர் வந்திருந்தார், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு. உடனே அங்கே ஆர்குமெண்ட் மறுபடியும், அந்த பர்சன் கூட எந்த பழக்க வழக்கங்களும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேனே, அந்த பர்சன் வீட்டுக்கு வந்தாலும் என்டர்டெயின் பண்ண வேண்டாம்னு சொன்னேனே, நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு அந்த பர்சனை வீட்டுக்குள்ளே விட்ட, எதுக்கு உட்காந்து அந்த பர்சனையே நம்பி வைன் குடிக்கிற, அப்படின்னா உனக்கு நம்பிக்கை அந்த ஆள் மேலே, ஹீ இஸ் அ ஃபாதர்லி ஃபிகர் டு மீ, ஸோ நீ தான் தேவையில்லாமல் பேனிக் ஆகிற, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நிறைய வாழ்க்கையில் இழந்திருக்காரு, ஸோ அவர் கூட உட்காந்து அவருடைய ஹெல்ப் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு அட் த சேம் டைம் வைன் ஆஃபர் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, இத்தனைக்கு அவர் வைன் வந்து உனக்கு தான் கிஃப்ட் பண்ண வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் குரல் சண்டை போட்டுட்டு போய் அவங்க தனித்தனியாக ஒரு ரூமில் தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அர்த்தராத்திரியில் அதே மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னடா அதுன்னு எந்திரிச்சு ஹாலுக்கு வந்து நிற்கிறாரு. பின்னாடியே பார்த்தா ஹீரோயினும் வந்து நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால், உனக்கு சவுண்ட் வந்ததா? ஆமாம் எனக்கும் சவுண்ட் வந்தது. உனக்கு வந்ததா? ஆமாம் எனக்கும் வந்ததுன்னு 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன் அந்த ஹவுஸ் ஓனர் இருந்தால் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் எப்படி வீட்டுக்குள்ளே அதுவும் இந்த டைமில் இருப்பார், நீ தான் வீட்டோட லாக் ஃபுல்லாக மாற்றிட்டியே,
சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கு, மோஷன் டிடெக்டர் லைட்ஸும் போட்டிருக்கு. அதெல்லாம் மீறி அவர் எப்படி வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு. ஓகே, ஸோ அவர் வீட்டுக்குள்ளே வர சான்சஸ் இல்லைன்ட்டு அவங்க கன்வின்ஸ் ஆகிடுறாங்க, போய் தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ பட்டது சரி தான். பிகாஸ் ஹவுஸ் ஓனர் தான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. இந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கிச்சனில் நின்று அவரை பார்த்துட்டு இவங்க 2 பேர் போயிட்ட அப்புறமா அவரும் போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு லிக்வர் வாங்குறாரு. லிக்வர் வாங்கும்போது அங்கே சடனாக ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு கிடைக்கிறாங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி சார்லியோட வீடு நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க, சார்லி தான் நம்ம பழைய ஹவுஸ் ஓனர். ஆமாம், நான் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல டீலுக்கு அந்த வீடை வாங்கியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், கன்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சார்லி ஒரு டைப்பான ஆள் தான், அவரை வீட்டுக்கு நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்றாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, தள்ளி இருக்கணுமா, ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. சார்லியோட ஒய்ஃப் அந்த வீட்டில் இறந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு. ஆமாம், கேன்சர்னு சொன்னார் அப்படின்னு. அவங்களுக்கு கேன்சராக இல்லையான்லாம் எனக்கு தெரியல, பட் அவங்க கன்னாக அவங்க வாயில் வச்சு சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீ கொஞ்சம் பார்த்தே இரு சார்லி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டுறாரு. உடனே இவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாரு. அதில் ஒரு ரூமில் செவரில் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. உடனே ஒய்ஃப் அது பிளட் ஸ்டெயின்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம். அவரோட ஒய்ஃப் வந்து இந்த வீட்டில் தான் இறந்துருக்காங்க சூசைட்னால. இன்ஃபேக்ட் போலீஸ் கூட இதை மர்டராக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு, பட் லேக் ஆஃப் எவிடன்ஸுங்கிறதுனால அந்த ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ அந்த பர்சன் ஒரு மாதிரியான ஆள் தான், நீ வந்து அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. மறுபடியும் ஒய்ஃப் வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸ் இல்லைன்னு தானே டிஸ்மிஸ் பண்ணாங்க, அப்போது அவர் வந்து இன்னோசென்ட் தான் அப்படின்னு. மறுபடியும் ஒருத்தர் லைட்டாக சண்டை வர மாதிரி ஆகுது. உடனே ஒய்ஃப் வந்து சரி நம்ம வெளியில் எங்கே டின்னர் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி டின்னர் போய்ட்றாங்க. போயிட்டு பக்கத்தில் சின்ன ஒரு தானே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆப்போசிட் தான் அந்த ராயல் ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் ஹவுஸ் ஓனர் வீட்டோட கீஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் அங்கே தான் போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா தான் ஃப்ளாரிடா போகிறேன் என்னோடய பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த ராயல் ஹோட்டலுக்கு நம்ம போகலாம், நம்ம ஹவுஸ் ஓனர் அங்கே இருக்காரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ நல்லா குடிச்சிருக்காரு. அந்த ஹோட்டலோட பார்க்குள்ளே போகிறாரு. பார்த்தா நம்ம பழைய ஹவுஸ் ஓனர் அங்கே உட்காந்துருக்காரு, அவரும் சரக்கு அடிச்சிட்ருக்காரு. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு டைரெக்டாக போதையில் ஓப்பனாக கேட்டுடுறாரு, நீ என்ன யூ லுக்கிங் ஃபார் அ நியூ ஒய்ஃப், புது ஒய்ஃப் நீ தேடிட்டுருக்கியா அப்படின்னு. உடனே நம்ம ஹவுஸ் ஓனர் இல்லை அப்படிலாம் தப்பாக பேசாது அப்படின்னு. இல்லை நீ ஒரு டைப்பாக தான் பார்க்குறேன் என் ஒய்ஃபை, எனக்கு என்னமோ எதுவும் சரியாக படல. என்னோடய ஒய்ஃப் வந்து அவரோட கேரக்டர் வந்து ஷீ இஸ் வெரி நைஸ் டு ஆல், அதை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணாத, இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம்லாம் வந்துடாத, என் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறதும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஹீரோயினும் வந்து ஐம் சாரின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு இழுத்துட்டு வெளியில் போய்ட்றாங்க. நம்ம ஹவுஸ் ஓனருக்கு இப்போ பயங்கரமாக கோவம் வருது, பட் அதை ஒன்றுமே அவர் காமிச்சிக்கல, சிரித்த முகமாக அப்படியே சமாளிச்சிடுறாரு. அவரோட ரூமுக்கு போயிட்டு மிரர்லாம் எடுத்து பார்க்குறாரு நம்ம ஹவுஸ் ஓனர். சிரித்த முகமாக நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டுருக்கோம், பட் ஐ எம் நாட் தட் பர்சன். ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பயங்கரமான கோவப்படுற ஒரு ஆள், பட் வெளியில் சொசைட்டிக்காக எஸ்பெஷலி இந்த கப்புள்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு, முகத்தை நல்லா சிரித்த முகமாக வச்சுக்கிறாரு. வெரஸ் நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இவர் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கார், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சு ஜாகிங் போயிட்டுருக்காரு. ஹெட்செட் போட்டிருக்காரு, நல்லா ரோட்டில் ஜாக் பண்ணிகிட்ருக்காரு. சடனாக அவர் பின்னாடி வந்து ஒரு கார் இடிச்சிருது. வேணும்னே வாண்டடாக அவர் போய் மயக்கமாயி ரோட்டில் விழுந்துடுறாரு. ஸோ இந்த வண்டி அங்கேருந்து கிளம்பிடுது. அப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. உடனே டாக்டர் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, மைனர் இன்ஜுரிஸ் தான், பட் இருந்தாலும் அப்சர்வேஷனுக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் ஆகணும், அடுத்த நாள் காலையில் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹீரோ கூட தான் இருக்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அடுத்த நாள் காலையில் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்போ நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போனால் போதும், நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போய்ட்றாங்க. இம்மீடியட்டாக நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு, மைண்டில் ப்ராசஸ் பண்ணி பார்க்குறாரு. வண்டி வந்தது, நம்மளை இடித்தது, நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், பட் யார் வந்து நம்மளை இடிச்சிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சா, இல்லை இது ஆக்சிடெண்ட்டா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இமீடியட்டாக அவருடைய ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஆல்சோ இஸ் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் கால் பண்ணி இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறாரு, நீ சொன்னது கரெக்ட் தான், எனக்கு இந்த சார்லி, அதாவது அந்த பழைய ஹவுஸ் ஓனர், அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. வீட்டை நம்ம விற்றுட்டான், பட் அந்த வீடை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லை. இப்போது வீடு மேலேயும் பைத்தியமாக இருக்கான், என் ஒய்ஃப் மேலேயும் பைத்தியமாக இருக்கான். எப்படியாச்சும் இந்த ரெண்டுத்தையும் அவன் அடைஞ்சிடணுன்னு பார்க்குறான்.
நீ என்ன பண்ணு, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஐடி பர்சனை கூட்டிகிட்டு போய் டிஸ்க்ரீட்டாக இந்த விஷயத்த சொல்லு. சார்லி பெக் அப்படின்ற அந்த பர்சன் பற்றின ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் ஆன்லைனில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி பார்த்து என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ எல்லா பாசிபிலிட்டிலையும் தேடி பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை எடு. பிகாஸ் இது ஐடி கம்பெனி தானே, ஒரு எம்ப்ளாயி உள்ள வரும்போது எப்படி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ தே நோ த ப்ராசஸ். ஒரு பர்சனை பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ நீ டிஸ்க்ரீட்டாக இது எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு. உடனே அந்த பிஸ்னஸ் பார்ட்னரும் சந்தோஷமாயிட்டார். பற்றியா நான் சொன்னல அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சரியில்லைன்னு, நான் என்னோடய ஃபுல் மைண்ட் பாடி சோல்லாம் போட்டு நாங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி உனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு ஹீரோவுக்கு. இந்த பக்கமாக ஹீரோயின் வீட்டுக்கு போய்ட்றாங்க. அவங்க தனியாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தான் ஹீரோ வரப்போகிறாரு. சடனாக யாரோ வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க அப்படியே சைலண்ட்டாக போய் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யாரோ உள்ளே வந்த மாதிரி இருக்குது, யாருன்னு. அங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் சஸ்பென்ஸ் விட்டுடுறோம். ஓகே, செகண்ட்லி ஹீரோவை யார் கொண்டு வந்து காரில் இடிச்சிருப்பாங்க அப்படின்றதும் நீங்கள் இந்த டைமுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் நான் எலாபரேட்டாக சொல்கிறேன். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ ஷார்ட்லி வித் த எண்ட் பார்ட். ஓகே, அன்டில் தென் பை, டேக் கேர்.